வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் 22ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில மார்ச் 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிளாஷ்பேக் ஒரு வாட்டி பார்த்துடலாம். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு இன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அமாங் மேஜர் இந்தியன் ஸ்டேட்? இந்தியாவின் முக்கிய மாநிலங்களில் ஆயுட்காலம் அடிப்படையில் தமிழகத்தின் தரவரிசை 3. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, நேம் த சைக்ளோன் விச் காஸ்ட் ஹெவி டேமேஜ் டு தமிழ்நாடு இன் 2018. 2018ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்திய புயல் வந்து கஜா புயல். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, which state passed a bill to regulate coaching centers? பயிற்சி மையங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான மசோதாவை நிறைவேற்றிய மாநிலம் ராஜஸ்தான். அடுத்த கேள்வி, where was the 30th session of International Seabed Authority held? சர்வதேச கடற்படுகை ஆணையத்தின் 30வது அமர்வு எங்கு நடைபெற்றது அப்படின்னா நமக்கு ஜமைக்கால கிங்ஸ்டன்ல. அடுத்த கேள்வி, எக்ஸசைஸ் வருணா பயிற்சி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையானது. அடுத்த கேள்வி, இந்தியாவுக்கு எந்த நாட்டுல இருந்து அதிகமா பணம் அனுப்புறாங்க அப்படின்னா அமெரிக்கால இருந்து தான் வருது. அடுத்த கேள்வி, உலக மகிழ்ச்சி குறியீட்டுல இந்தியாவுடைய ரேங்க் 118. அடுத்த கேள்வி, ஹால்பர்க் பிரைஸ் 2025 வந்து காயத்ரி சக்கரவர்த்தி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சர்வதேச வன தினம், அதே மாதிரி மனநலிவு நோய், டவுன் சிண்ட்ரோம் டே, கவிதை தினம், இது எல்லாமே நமக்கு மார்ச் 21. இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. மார்ச் 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து போயிடலாம். தமிழ்நாடு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கனாமிக் சர்வே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு கேட்ட கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, விச் இஸ் த செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் இன் இந்தியா? அதாவது இந்தியாவில் 2வது அதிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான விடை நமக்கு வந்து தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா 54.13% வந்து அர்பனைஸ்ட், அதாவது நமக்கு அதாவது இப்ப 100% இருந்துச்சு. இப்ப 100% நம்ம தமிழ்நாடு அப்படின்னா அதுல 54.13% வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அர்பன் ஏரியாவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2வது இடம் தமிழ்நாடு அப்படின்னா முதலிடம் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலிடம் வந்து கேரளா. ஓகேவா? சோ இப்ப இது வந்து 2024க்கான டேட்டா. சோ தமிழ்நாடு பத்தி இன்னும் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் புள்ளி விவரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த புள்ளி விவரங்கள்லாம் சொல்ற மக்களே அதை நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல தமிழ்நாட்டினுடைய இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், அதாவது இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட்னா குழந்தை இறப்பு விகிதம். குழந்தை இறப்பு விகிதம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா நமக்கு 13. ஓகேவா? அதே மாதிரி குழந்தை பிறப்பு விகிதம், பர்த் ரேட், குழந்தை அது இறப்பு இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட்டு, பர்த் ரேட் வந்து எவ்வளவு அப்படின்னா 13.8%. பிறப்பு விகிதம் 13.8% இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பல பரிமாண வறுமை, ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, ஸோ டைமென்ஷனல் பாவர்ட்டி. ஓகேவா? மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, பல பரிமாண வறுமையில வந்து 1.43% இருக்காங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேத்து பார்த்தோம், அதாவது ஆயுட்காலம் அடிப்படையில லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆயுட்காலம் அடிப்படையில நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தோம். 3வது இடத்துல இருக்குன்னு பார்த்தோமா? எவ்வளவு, அதாவது சராசரியா நம்ம தமிழ்நாட்டுல ஒருத்தங்க எவ்வளவு வருஷம் வாழ்றாங்க அப்படின்னா 73 அதாவது கிட்டத்தட்ட 73 வயசு வாழ்றாங்க. 73.2 அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுடைய கல்வி அறிவு லிட்ரஸி ரேட் பாத்தீங்க அப்படின்னா லிட்ரஸி ரேட்ல எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படின்னா 4வது இடத்துல இருக்குதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 80.09% வந்து நம்ம தமிழ்நாடுடைய கல்வி அறிவு. சோ கல்வி அறிவு வந்து 80.09% அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான டேட்டா. அதே மாதிரி நமக்கு வந்து the gross enrollment ratio in higher education, அதாவது உயர்கல்வியில் வந்து மாணவர் சேர்க்கை விகிதம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 47%. இதே இது மொத்தமா நமக்கு நேஷனல் தேசிய அளவுல ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 28.4 தான் இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாடு வந்து உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல ரொம்பவே முன்னாடி டாப்ல இருக்கும். ஓகேவா? அதுலயும் குறிப்பாட்டு பெண்களுக்கான உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல 47.3% இருக்கும். ஓகேவா? இது வந்து நமக்கு ஓவராலா இந்தியால பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து 3வது இடம். அதாவது இப்போ உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல வந்து பெண்கள் வந்து இருக்கிறது வந்து இது 3வது இடம். ஓகேவா? சோ இது எல்லாமே நமக்கு முக்கியமான டேட்டா. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க மக்களே. அடுத்த கேள்வி போயிடலாம். சோ அடுத்தது, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு இன் பெர் கேபிட்டா இன்கம்? தனிநபர் வருமானத்தில் தமிழகத்தின்
இடம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது சராசரியா ஒரு தனிநபருக்கு நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு வருமானம் வருது ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு சொன்னா சும்மா கெஸ் பண்ணி பாக்குங்களேன், எவ்வளவு வரும்? ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? சோ அதாவது பாத்தீங்க அப்படின்னா 2023-24ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது 3,15,000 3.15 lakhs அப்படிங்கிறது ஒரு தனிநபருடைய ஆண்டு வருமானம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுல வந்து நம்ம தனிநபர் ஆண்டு வருமானத்துல இந்தியா தமிழ்நாடுடைய ரேங்க் என்ன அப்படின்னா 4வது இடம். சோ 4வது இடம். 1வது இடம் எதுலலாம் வந்து 1வது இடம் அப்படின்னு நேத்தைக்கே பார்த்தோம். அதாவது தொழிற்சாலைகள் ஃபேக்டரிஸ் எங்க அதிகமா இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதுல தமிழ்நாடு முதலிடம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ், அதாவது ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு, ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு 2022 இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் நம்ம தமிழ்நாடு வந்து ரேங்க் 1 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி 3வது இடம் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, அதாவது கடன் வைப்பு விகிதம். கடன் வைப்பு விகிதம் அதுல வந்து நம்ம தமிழ்நாடு, இந்தியால தமிழ்நாடு வந்து 3வது இடம். சோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 117.7% அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி வந்து நம்மளுடைய இந்த ஸ்டார்ட் அப், அதாவது சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் இருக்குல்ல, அந்த ஸ்டார்ட் அப் ரேங்கிங் 2022ல நம்ம தமிழ்நாடு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்குச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேவா? இது எல்லாமே நமக்கு எங்கனாலும் நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட ரெடியா இருக்கு. ஓகேவா? சோ அடுத்த தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா அழகே பொறாமைப்படும் பேரழகு. சோ யாரு? நந்தினி தேவியா? சோ நந்தினி தேவி, அதாவது இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்க்கு வந்து இவங்களை வந்து என்னன்னு தெரியும்? அதாவது வந்து பொன்னியின் செல்வன்ல நந்தினி தேவியா தெரியும். ஆனா 90s, அதாவது 2K கிட்ஸ்க்கு, 90s கிட்ஸ்க்குலாம் வந்து நமக்கு ஜீன்ஸ் படம், ஹைரா ஹைரா ஹைரப்பா அந்த மாதிரிலாம் தெரியும். ஓகேவா? சோ உலக அழகி ஐஸ்வர்யா ராய். இப்ப ஐஸ்வர்யா ராய் பத்தி பார்க்க போல, ஐஸ்வர்யா ராய் யாரு? ஐஸ்வர்யா ராய்ன்னு சொன்னா நம்ம மனசுக்கு ஞாபகம் வருது உலக அழகி அப்படின்னு. சோ உலக அழகி போட்டி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடத்துல கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் 2025க்கான 72வது உலக அழகி போட்டி. ஓகேவா? நாங்க தென்காசி அழகி போட்டிக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி. சோ தென்காசி இல்ல, இது வந்து தெலுங்கானால ஹைதராபாத்ல. சோ 72வது உலக அழகி போட்டி எங்க நடைபெற போகுது? 2025க்கானது ஹைதராபாத் தெலுங்கானால நடைபெற போகுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. சோ போன வருஷம், அதாவது 71வது எங்க நடைபெற்றது அப்படின்னா மும்பை. தொடர்ந்து 2வது வாட்டி நம்ம இந்தியால கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 1996ல பெங்களூர்ல நடைபெற்றது. சோ இது வந்து 3வது வாட்டி நமக்கு இங்க கண்டக்ட் பண்ண போறாங்க. அதாவது கண்டினியூஸா 2வது வாட்டி. 71, 72 ரெண்டுமே இது. 71வது போட்டியில வந்து யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா செக் குடியரசு, அதாவது செக் குடியரசை சேர்ந்த கிறிஸ்டினா. சோ செக் குடியரசை சேர்ந்த கிறிஸ்டினா அப்படிங்கிறது தான் உலக அழகி. இப்போதைக்கு உலக அழகி அவங்க தான். ஓகேவா? சோ நம்ம நம்ம இந்தியால இருந்து எத்தனை பேர் வந்து உலக அழகி பட்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 6 பேர் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல ஜஸ்ட் இதெல்லாம் ஸ்டாட்டிக் பார்ட். ஓகேவா? அதாவது முதல்ல பாத்தீங்க அப்படின்னா 1966ல ரீட்டா ஃபரியா. சோ ரீட்டா ஃபரியா அப்படிங்கிறவங்க 1966ல வாங்கினாங்க. அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி சோ ஐஸ்வர்யா ராய் பாத்தீங்க அப்படின்னா 1994ல ஐஸ்வர்யா ராய் வந்து உலக அழகி பட்டம் வாங்கினாங்க. அதற்கு அடுத்து 97ல டயானா ஹெய்டன். சோ டயானா ஹெய்டன் அப்படிங்கிறவங்க வந்து உலக அழகி பட்டம் வாங்கினாங்க. வேர்ல்ட், அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிஸ் யூனிவர்ஸ் வேற, மிஸ் வேர்ல்டு வேற. மிஸ் யூனிவர்ஸ்னா பிரபஞ்ச அழகி, மிஸ் வேர்ல்டுனா உலக அழகி, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அடுத்து 1999ல பாத்தீங்க அப்படின்னா யுக்தா மூகே, யுக்தா மூகே அப்படிங்கிறவங்க வாங்கினாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே நம்ம இந்தியால ஜெயிச்சாங்க. யார் அப்படின்னா பிரியங்கா சோப்ரா. பிரியங்கா சோப்ரா 2000 அந்த ஆண்டுல வந்து உலக அழகி பட்டத்தை வாங்கினாங்க. அடுத்தது இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் யாருமே இல்ல, 2017ல மனுஷி சில்லார். சோ மொத்தமா வந்து நம்ம இந்தியால இருந்து உலக அழகி பட்டம் வாங்கினவங்க 6 பேர். அந்த 6 பேர் இவங்க தான். ஓகேவா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நமக்கு தென்னிந்தியால நிறைய அணுமின் நிலையங்கள் இருக்கு, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இருக்கு. நார்த் இந்தியால, வட இந்தியால முதலா ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட், அணுமின் நிலையம் வந்து அமைக்க போறாங்க. எங்க அமைக்க போறாங்க அப்படின்னா கோரக்பூர் அப்படிங்கிற இடம். கோரக்பூர் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு? கோரக்பூர் அப்படிங்கிற இடம் நிறைய இடத்துல இருக்கு. இந்த கோரக்பூர் எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானால. சோ ஹரியானால இருக்கக்கூடிய கோரக்பூர்ல தான்
நார்த் இந்தியாவுடைய முதல் அணுமின் நிலையம் அமைய போகுது. சப்போஸ் உங்களுக்கு கேள்வியில இந்த நார்த்த தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வட அப்படிங்கிற ஒரு விஷயம் தூக்கிட்டாங்கன்னா இந்தியாவுடைய முதல் அணுமின் நிலையம் வந்து எங்க அமைந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்துடும். சோ அதற்கு சரியான விடை தாராப்பூர். தாராப்பூர் அப்படிங்கிறது மகாராஷ்டிரால. சோ மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய தாராப்பூர்ல தான் வந்து இந்தியாவினுடைய முதல் அணுமின் நிலையம் வந்து ஓபன் பண்ணாங்க 1969. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ புதுசா பதவியேற்ற ஒரு அரசாங்கம் டெல்லியில ரேகா குப்தா அவர்களுடைய தலைமையில வந்து டெல்லியில வந்து அரசு ஆண்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? மக்களை ஆண்டுட்டு இருக்காங்க. சோ அங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு திட்டம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம் நமக்கு வந்து மகிழா சம்ரிதி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு 2500 ரூபாய் பெண்களுக்கு வழங்கக்கூடிய திட்டம் பார்த்தோம். இப்போ வந்து மொபைல் டென்டல் கிளினிக், அதாவது ஒரு பஸ் மாதிரி அந்த பஸ்லயே வந்து நம்ம பல் செக்அப் பண்றதுக்கான எல்லா விஷயம் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுக்கு ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலே இருக்கும் ஒரு அந்த பஸ்ஸுக்குள்ளே. ஸோ எதற்காக அப்படின்னா அங்கங்க ஃப்ரீ செக்அப் பண்றதுக்காக, டென்டல் செக்அப் பண்றதுக்காக. அப்போ எந்த ஊர்ல வந்து இந்த மாதிரி மொபைல் டென்டல் கிளினிக், அதாவது நடமாடும் பல் மருத்துவமனை வந்து எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் தொடங்கி உள்ளதுன்னு கேட்டா டெல்லி அப்படின்னு தான் சரியான விடை. ஸோ டெல்லி நமக்கு தெரியும், ரேகா குப்தா தான் முதல்வர் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி டெல்லியில ஷிஷ்டாச்சார் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஷிஷ்டாச்சார் ஸ்குவாட். ஷிஷ்டாச்சார் ஸ்குவாட் அப்படிங்கிறது ஒரு போலீஸ் ஸ்குவாட். ஓகேவா? சோ இந்த போலீஸ் ஸ்குவாட் எதுக்காக அப்படின்னா இந்த ஈவ் டீசிங் எல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்கல்ல இந்த ரோட் சைட் ரோமியோஸ், அவங்களெல்லாம் வந்து அடி பெண்ட கலட்டுறதுக்கான ஒரு ஸ்குவாடு தான் வந்து இந்த ஷிஷ்டாச்சார் ஸ்குவாட், ஈவ் டீசிங்க தடுக்கிறதுக்கான. ஓகேவா? சோ புரியுதா? சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் மக்களே, இன்னொன்னு வந்து நம்ம தெலுங்கானா மாநிலத்துல இருக்குல்ல, சோ தெலுங்கானா மாநிலத்துல வந்து அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான பிசி ரிசர்வேஷனை வந்து 42% ஆக்க போறாங்க. எவ்வளவு ஆக்க போறாங்க? 42% ஆக்க போறாங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திரா இருக்குல்ல, சோ ஆந்திரால வந்து இந்த பில்கேட்ஸினுடைய அந்த ஃபவுண்டேஷன், அதாவது கேட்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க, பில்கேட்ஸினுடைய அந்த ஒரு அறக்கட்டளை. சோ அது கூட வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திருக்கா. அப்போ எந்த மாநிலம் இந்த கேட்ஸ் ஃபவுண்டேஷன் கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்கன்னு கேட்டா ஆந்திரா. எந்த மாநிலத்துல வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 42% உயர்த்த போறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாமா? அது மட்டும் இல்லாம நிறைய மாநில முதல்வர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. எதற்கு? இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷன், அதாவது இந்த தொகுதி இந்த மறுவரையறை பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதாவது அப்படி ஒரு விஷயம் பேசவே இல்லை. அதாவது ஏதாவது ஒண்ணு கிளப்பணும்னு சொல்லிட்டு அப்பப்ப கிளப்புற சில விஷயங்கள் தான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? அதுக்குன்னு உடனே சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க, நீங்க சங்கியா அப்படிலாம் இல்ல. அதாவது இப்ப இந்த பிரச்சனையை பேசுறதுக்கான அவசியமே கிடையாது. நாட்டுல தமிழ்நாட்டுல 1000 பிரச்சனை இருக்கு. ஓகேவா? சோ இந்த டீலிமிட்டேஷன் இப்போதைக்கு வந்து பெருசா அங்க மத்திய அரசுல இருந்து எதுவுமே சொல்லவும் இல்ல. மினிஸ்டருமே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து அப்படி தமிழ்நாட்டுல வந்து அப்படி தொகுதிகளை, அதாவது பாராளுமன்ற தொகுதிகளை குறைக்கலாம் மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ இதற்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் சார்பாட்டு நிறைய மாநிலங்கள், அதாவது பிஜேபி ஆளாத மாநிலங்கள், அதாவது தெலுங்கானாவா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து அதாவது ஆளாத மாநிலங்கள் பிளஸ் ஆள்ற மாநிலங்கள் உள்ள எதிர்கட்சிகள்கிட்ட போயும் சப்போர்ட் கேட்டிருக்காங்க. பஞ்சாப் முதல்வர் இங்க வந்திருக்காரு. அதே மாதிரி தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி இங்க வந்திருக்காரு. எல்லாம் ஐடிசி கிராண்ட் சோலால தான் தங்கியிருக்காங்க. ஐடிசி கிராண்ட் சோலால வச்சுதான் மீட்டிங் நினைக்கிறேன். மீட்டிங் எங்க வச்சுன்னு தெரியல. சென்னையில வச்சுதான் அந்த தங்கி இருக்கிறது எல்லாரும் ஐடிசி கிராண்ட் சோலால. சோ இதை பத்தி அதாவது தொகுதி மறுவரை வந்து நியாயமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவார்ட். இன்னைக்கு யாருக்கு என்ன அவார்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா, அதாவது யாருன்னு தெரியுதா? சோ சிரஞ்சீவி காரு அவர்களுக்கு தான் வந்து அவார்டு. நம்ம கொடுக்க போறது இல்ல, அதாவது இங்கிலாந்து நாட்டினுடைய வாழ்நாள் சாதனையாளர் விருது. சோ இந்தியால முதல்ல ஒரு பிரபலம் வந்து இந்த விருதை வாங்குறாங்க அப்படின்னா அது சிரஞ்சீவி காரு அவர்கள் தான். ஹூ இஸ் ஆனர்ட் வித் யூகேஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. இங்கிலாந்தின் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா சிரஞ்சீவி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சிரஞ்சீவிக்கு இந்த விருது மட்டும் இல்ல, நமக்கு 2024ல சிரஞ்சீவி அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டது. ஓகேவா? சிரஞ்சீவி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காங்கிரஸ் பார்ட்டில இருந்தாரு. அப்ப பிரஜன பால் பார்ட்டின்னு இன்னொரு பார்ட்டி இருந்து, அதாவது சிரஞ்சீவி வந்து மினிஸ்டராலாம் இருந்திருக்காரு. நமக்கு சுற்றுலாத்துறை இணை அமைச்சராலாம் இருந்திருக்காரு. இப்ப நமக்கு கேரளால சுரேஷ் கோபி இருக்காருல்ல, அதே மாதிரி இவரும் வந்து காங்கிரஸ் உடைய ஆட்சி காலத்துல வந்து
சுற்றுலாத்துறை இணை அமைச்சராலாம் இருந்திருக்காரு. ஓகேவா? 2024 பத்ம விபூஷன் விருது வாங்கினாரு. குண்டர் பிளாச்சி அப்படிங்கிறவங்க வந்து யாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ், ஸ்டாக்ஹோம் தண்ணீர் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டா இந்த கண்டார் பிளாச்சி அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலே இல்லை உலகத்திலேயே மிகப்பெரிய சிலை எது அப்படின்னு கேட்டா நமக்கு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, ஒற்றுமைக்கான சிலை எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. யாருடைய சிலை? சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை. எவ்வளவு உயரம் அப்படின்னா 182 மீட்டர். இந்த சிலையை வடிவமைத்தவர், இந்த சிலையுடைய ஸ்கல்ப்சர்னு சொல்லுவாங்க, அது யாரு அப்படின்னா இவர்தான். சோ ஓகே, இவருடைய வயசு என்ன தெரியுமா மக்களே? இவருடைய பெயர் வந்து ராம் சுடர். ஓகேவா? ராம் சுடர். இவருடைய வயசு என்னன்னா 100 வயசு ஆகுது. 1925 பிறந்திருக்காரு பிப்ரவரியில. 100 வயசு ஆச்சு. சோ இவர் எந்த ஊருக்காரர் அப்படின்னா மகாராஷ்டிராக்காரர். மகாராஷ்டிராவுடைய உயரிய விருதான மகாராஷ்டிரா பூஷன் விருது அப்படின்றது. இப்ப தமிழ்நாட்டுல தகைசால் தமிழர் விருதுன்னு கொடுப்போம்ல, அதே மாதிரி மகாராஷ்டிரால மகாராஷ்டிரா பூஷன் விருது அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த விருது ராம் சுடர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ராம் சுடர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சிலை வடிவமைப்பாளர். சோ அவர்தான் அந்த பெரிய சிலை. இந்த சிலை மட்டும் இல்ல, நமக்கு ஸ்டாச்சு ஆஃப் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்டாச்சு ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறது வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்த கெம்பகவுடா அவருடைய சிலை, கெம்பகவுடாவுடைய சிலை. சோ இந்த மாதிரி நிறைய சிலைகள் வந்து இந்தியால நிறைய பெரிய பெரிய சிலைகளை இவர் தான் வந்து செதுக்கி இருக்காரு. ஓகேவா? சோ அவருக்கு அவங்க சொந்த ஊர்ல உள்ள பெரிய விருது மகாராஷ்டிரா பூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விருது மக்களே, அதாவது இந்த விஜய் சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? கிரிக்கெட் பிளேயர் விஜய் சங்கர் இல்ல, இது வேற விஜய் சங்கர். ஓகேவா? சோ இவருக்கு வந்து என்ன அப்படின்னா டென்மார்க்கினுடைய நைட் கிராஸ் விருது, டென்மார்க்கினுடைய நைட் கிராஸ் விருது வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. டென்மார்க் நைட் கிராஸ் விருது வந்து விஜய் சங்கர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு பாத்தீங்க அப்படின்னா ராம்நாத் கோயங்கா அப்படிங்கிற ஒரு விருதை கொடுத்தாங்க. இந்த ராம்நாத் கோயங்கா விருது வந்து பத்திரிகை துறை, ஜேர்னலிசம் சம்பந்தமான விருது. ஓகேவா? அப்ப ராம்நாத் கோயங்கா விருது எது தொடர்பானதுன்னு கேட்டா நமக்கு பத்திரிகை துறை சம்பந்தப்பட்ட விருது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட். சோ அப்பாயின்மெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அதாவது ஒரு பெண்மணி வந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியுடைய தலைவியா பதவி ஏற்க போறாங்க. ஓகேவா? சோ யாரு அப்படின்னு பாத்துடலாம். Who is the first female and African president அதாவது ஃபர்ஸ்ட் ஃபீமேலும் சரி, முதல் ஆப்பிரிக்கா பிரசிடென்ட், முதல் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்களாகவும் சரி, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டிக்கு தலைவர்ல தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? சோ யார் அப்படின்னா கிறிஸ்டி காவென்ட்ரி. சோ கிறிஸ்டி காவென்ட்ரி அப்படிங்கிறவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா ஜிம்பாப்வே நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஸ்விம்மிங் சாம்பியன். ஓகேவா? 41 வயசு தான் ஆச்சு. அதாவது இன்னொரு விஷயம், இவங்க இந்த பதவியை வைக்கக்கூடிய இளம் நபரும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் கிறிஸ்டி காவென்ட்ரி. ஸ்விம்மிங் வீராங்கனை, நிறைய பதக்கங்கள் வாங்கி கொடுத்திருக்காங்க, ஜிம்பாப்வே நாட்டை சேர்ந்தவங்க. அஞ்சு ரதி நமக்கு தெரியும். அஞ்சு ரதி வந்து இந்தியாவுடைய முதல் பெண் சட்ட செயலாளர், ஃபர்ஸ்ட் விமன் லா செக்ரட்டரி. சட்ட செயலாளர் யார் அப்படின்னா அஞ்சு ரதி. ஸ்ரீமாவோ பண்டர் நாயக் யார் அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த வேர்ல்ட், அதாவது இந்தியாவின் முதல் பெண் பிரதமர். இந்தியாவில இல்ல, உலகின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா ஸ்ரீமாவோ பந்தர்நாயக்கே இலங்கை நாட்டினுடைய பிரதமராக பதவியேற்றாங்க. நெட்டும்போ நண்டி அப்படிங்கிறவங்க வந்து நமீபியா நாட்டினுடைய முதல் பெண் அதிபர். நமீபியா நாட்டினுடைய முதல் பெண் அதிபர் தான் நெட்டும்போ நண்டி. ஓகேவா? அதே மாதிரி நம்ம இந்த பேஷன் ஃப்ரூட்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேஷன் ஃப்ரூட்னு ஒண்ணு உண்டு. அந்த பேஷன் ஃப்ரூட்டோடைய கல்டிவேஷனை இது பண்றதுக்காக வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து சுரிநேம் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. இந்தியா வந்து சுரிநேம் அப்படிங்கிற நாடுக்கு கிட்டத்தட்ட $1 மில்லியன் ஒர்த்துள்ள மிஷினரிஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா இந்த பேஷன் ஃப்ரூட் இண்டஸ்ட்ரியை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. எந்த நாடுக்கு? சுரிநேம் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி. இது எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு வட அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கேலோ இந்தியா பாரா கேம்ஸ், அதாவது கேலோ இந்தியா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டி 2025 எங்கு நடைபெற போகுது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நியூ டெல்லியில. ஓகே, புது டெல்லியில. அதற்கான சின்னத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்லாம் இருக்காருல்ல, சோ இவர் தான் நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்சுக் மண்டாவியா. சோ மண்டாவியா இவர் தான் விளையாட்டுத்துறை அமைச்சர். சோ இதனுடைய அதாவது இந்த போட்டிக்கான சின்னத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா உஜ்வாலா.
ஓகேவா? உள்ள போய் பார்க்கலாம். வாட் இஸ் த மேஸ்கோட் ஃபார் கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் 2025னா உஜ்வாலா தான் சின்னம். போட்டிக்கான சின்னம். உஜ்வாலா அப்படிங்கிறது வந்து சிட்டுக்குருவி. ஹவுஸ் பேரோ சிட்டுக்குருவி தான். பார்த்தாலே தெரியும் சிட்டுக்குருவி மாதிரியே இருக்கும். இது வந்து ஒரு ஹவுஸ் பேரோ. அதை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு சின்னம் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஃபிரிஜஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாரிஸ்ல நடந்த ஒலிம்பிக் போட்டி இருக்குல்ல, பாரிஸ் ஒலிம்பிக் 2024 சின்னம் வந்து ஃபிரிஜஸ் அப்படிங்கிறது. தேஜஸ் மற்றும் தாரா வந்து கொக்கோ உலக கோப்பையினுடைய சின்னம். கொக்கோ வேர்ல்ட் கப்பினுடைய சின்னம் இந்தியாவில் தான் நம்ம கண்டக்ட் பண்ணாங்க. கொக்கோ உலக கோப்பையுடைய சின்னம் வந்து தேஜஸ் மற்றும் தாரா. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஸோ வீடியோ லைக் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்து பீகார் தினம். பீகார் தினம் எப்ப கொண்டாடப்படுது அப்படின்னா மார்ச் 22 மக்களே. ஸோ ஏன் பீகார் தினம் அப்படின்னா 1912 மார்ச் 22ஆம் தேதி பெங்கால், அதாவது பெங்கால் வங்காளத்துல இருந்து பீகார தனி மாநிலமா பிரிச்சாங்க. ஓகேவா? சோ அந்த நாளை இது பண்றதுக்காக பீகார் தினம். அதாவது 1912 பிரிட்டிஷ்காரன் தான் பிரிச்சது. ஓகேவா? சோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1912ல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உலக தண்ணீர் தினம், வேர்ல்டு வாட்டர் டே. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 22. எப்பத்துல, அதாவது 1992ல இந்த மாதிரி ஒரு தினம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு முதல் தண்ணீர் தினம் எப்ப கொண்டாடப்பட்டது அப்படின்னா 1993ல. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா கிளேசியர் பிரிசர்வேஷன், பனிப்பாறை பாதுகாப்பு. சோ பனிப்பாறை பாதுகாப்பு அப்படிங்கறதா இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். பனிப்பாறை பாதுகாப்பு, பனிப்பாறை பாதுகாப்பு. ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவுடைய தண்ணீர் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வாட்டர் மேன் ஆஃப் இந்தியான்னு யார சொல்லுவாங்க அப்படின்னா ராஜேந்திர சிங் அப்படிங்கிற ஒருத்தர். ஓகேவா? சோ இவர்தான் வந்து இந்தியாவுடைய தண்ணீர் மனிதன், வாட்டர் மேன் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி கிளேசியர் பிரிசர்வேஷன் சொல்லும்போது 2025 பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டாட்டு அறிவிச்சாங்க ஐநா. அதே மாதிரி மார்ச் 21 நேத்து வந்து நமக்கு பனிப்பாறை பாதுகாப்பு தினம். ஓகேவா? சோ அடுத்தது போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குரூப் 1, அதாவது இந்த பேட்ச் தான் வந்து நம்மளுடைய இந்த இந்த குரூப் 1 பிலிம்ஸ் 2025க்கான கடைசி பேட்ச் மக்களே. பேட்ச்னுடைய நேம் வந்து விக்டரி பேட்ச். ஏப்ரல் 1ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஓகேவா? ஏப்ரல் 4ஆம் தேதியில இருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குன்னு அப்போ படிக்கணும்னு நினைக்காதீங்க. இப்பத்துல இருந்தே ஸ்கெடியூல் நான் டெலிகிராம் குரூப்ல போட்டுட்டேன். அதை ஃபாலோ பண்ணி அப்படியே படிங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றவங்களும் சரி, ஜாயின் பண்ணாலும் சரி, அந்த ஒரு ஸ்கெடியூலை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். மொத்தம் வந்து 22 டெஸ்ட் மக்களே. இதுல நமக்கு வந்து புக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், சிலபஸ் வைஸ் டெஸ்ட், பாலிசி நோட் டெஸ்ட், பட்ஜெட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ கூகுள் ஃபார்ம்ல டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம், மார்க், கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9452755642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2299 அப்படிங்கிற அமௌண்ட் ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணுங்க மக்களே. சோ இந்த பேட்ச் தான் லாஸ்ட் பேட்ச். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபைனல் மேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் 1 கண்டிப்பா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கிளியர் பண்றோம். ஓகேவா? ஸ்கெடியூல் டெலிகிராம் குரூப்ல இருக்கு. நெக்ஸ்ட் தினம் ஒரு திட்டம். தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். இது எப்ப ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் அப்படின்னா நமக்கு பிப்ரவரி 21, 2016. ரூர்பன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரூரல் பிளஸ் அர்பன், தான் ரூர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது நமக்கு கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் உள்ள இடைவெளியை குறைக்கணும். இடைவெளியை குறைக்கணும் என்ன பண்ணோம் அப்படின்னா கிராமப்புறங்களை முன்னேற்றணும். சோ கிராமப்புறங்களை வந்து முன்னேற்றுறதற்கான ஒரு திட்டம் தான் வந்து இந்த ரூர்பன் திட்டம். சோ அங்க உள்ள மக்களுடைய இந்த வறுமையை குறைக்கிறதா இருக்கட்டும், வேலை வாய்ப்பின்மையை வந்து கம்மி பண்றதா இருக்கட்டும், அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம கிராமப்புறங்களை மேம்படுத்துறதுக்காக, கிராமப்புறத்தை மேம்படுத்தி, அதாவது இந்த கிராமப்புறத்துக்கும் நமக்கு நகர்ப்புறத்துக்கும் உள்ள அந்த இடைவெளியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ரூர்பன் திட்டம் அப்படிங்கிறது. ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது நமக்கு ஊரக வளர்ச்சித்துறை கீழே இந்த ஸ்கீம் வரும். ஓகேவா? சோ அடுத்தது கேட்கலாம். அடுத்தது வந்து நம்ம கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நமக்கு பாலிட்டியில இப்ப இப்படிதான் கேள்வி வருது. அதாவது மாநிலங்கள் பட்டியல இதுல எது இல்ல, மாநிலம் பட்டியல் எது இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நீர்ப்பாசனம், இரிகேஷன் வந்து நமக்கு ஸ்டேட் லிஸ்ட்ல உள்ளது. ஓகேவா? சோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து இன்னைக்கான கேள்வி, இது ரொம்ப ஈஸியான கேள்வி, அடிக்கடி டிஎன்பிசில கேட்கக்கூடிய கேள்வி. ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிமூவ் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை. அடிப்படை உரிமையிலிருந்து
சொத்துரிமையானது இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 42, ஆப்ஷன் பி 43, ஆப்ஷன் சி 44, ஆப்ஷன் டி 45. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல ஜாயின் பண்ணாதவங்களுக்கு சொல்றேன் இது என்ன அப்படின்னு. அதாவது இதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதாவது இது வந்து குரூப் 1, 2, 4 எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு வாரந்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். வாரந்தோறும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வரும். டெஸ்ட் வந்து நமக்கு லிங்காவும் கொடுப்போம். அதே மாதிரி பிடிஎஃப்லயும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ எல்லாமே இருக்கும். ஸோ இது மாதிரி மாசத்துக்கு 4 டெஸ்ட், 4 பிடிஎஃப் வரும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் நடக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயும் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கு ஸ்கீம்ஸ் பத்தின தனி பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் படிக்கணும். இது மட்டும் படிச்சாலே போதும் மக்களே. இப்போ நீங்க இதுல ஜாயின் பண்ண, அதாவது ஜாயின் பண்றப்ப நான் உங்களுக்கு சாம்பிள் காமிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சாம்பிள் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இப்படிதான் இருக்கும் மக்களே. இது வந்து மார்ச் 2வது வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், அதே மாதிரி வந்து கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் எல்லாமே ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், நமக்கு தமிழ்லயும் இருக்கும். டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எப்படி கேள்வி கேட்கறாங்க, எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்விகள், மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையை தேர்ந்தெடு, இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய கொஸ்டினும் ரெடி. ஒரு வாரத்துக்கு 25 கேள்விகள் இருக்கும். ஓகேவா? டெஸ்ட் அந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு மொத்தம் 100 கேள்விகள். இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். அது எக்ஸ்பிளனேஷன்ல கவர் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இதை மட்டும் படிச்சாலே போதும், வேற எதுவும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. இந்த டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணா கூட வரும். ஸோ இதுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம் மக்களே. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்னா நமக்கு இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. நெக்ஸ்ட் நம்ம நோட்டிபிகேஷன் வந்தா டப்னு அப்டேட் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் இதுல நம்ம போட்டுருவோம். அதனால மறக்காம இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பேட்ச் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வரும். ஆஃபர் போட்டாலும் இதுல நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. 2வது அதிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் கேரளா. தமிழ்நாடு வந்து தனிநபர் வருமானத்துல எத்தனாவது இடத்துல? 4வது இடத்துல இருக்காங்க. 72வது உலக அழகி போட்டி எங்க நடைபெற போகுதுன்னா ஹைதராபாத், தெலுங்கானால. அடுத்த கேள்வி, நமக்கு வந்து வட இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் வந்து ஹரியானா கோரக்பூர்ல அமைக்க போறாங்க. ஸோ ஃப்ரீ டென்டல் கிளினிக், மொபைல் டென்டல் கிளினிக் வந்து நமக்கு டெல்லி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது சிரஞ்சீவி அவர்களுக்கு. மகாராஷ்டிரா பூஷன் விருது ராம் சுடர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியுடைய தலைவியா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிறிஸ்டி காவன்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டியுடைய மேஸ்காட் சின்னம் வந்து உஜ்வாலா. பீகார் தினம் மார்ச் 22. அதே மாதிரி உலக தண்ணீர் தினமும் மார்ச் 22. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாம் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் வந்து மண்டே மார்னிங் 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.